வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப பார்க்க போறது யூனிட் 10ல இருந்துட்டு கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது கார்பன் வந்துட்டு நிறைய சாலிட் ஃபார்ம்ல பிரசன்ட் ஆகிருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவத்துல காணப்படுறது. இப்ப எக்ஸாம்பிள் டைமண்ட், கிராஃபைட்டு, கோல், இது எல்லாமே கார்பனோட நானோ, அதாவது என்ன சொல்றது, கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் தான். இதோட கேட்டகரியில தான் நம்ம யாரை பாக்குறோம் அப்படின்னா அந்த அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ல ஒன்றுதான் கார்பன் நானோ டியூப்ஸ்னு ஒண்ணு. கார்பன் நானோ டியூப்ஸ் இது எதனால மேடப் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேடப் ஆஃப் கிராஃபின். இதுல இந்த கிராஃபினோட ஹைபிரிடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sp2 ஹைபிரிடைசேஷன். கிராஃபின் இதுல வேற ஒண்ணும் இல்ல, கார்பனால இருக்கக்கூடிய ஒரு இதுதான். sp2 ஹைபிரிடைசேஷன்ல இது இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த கார்பன் நானோ டியூப்ஸ்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ், மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரி. ஓகேவா? இந்த ரெண்டை பத்தி தான் நம்ம இப்போ இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் அந்த வார்த்தையிலே இருக்கு. அப்போ இது என்னது, ஒரு ஷீட்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த கார்பன், அதாவது கிராஃபின், இதனால ரோல் அப் பண்ணதுனால உருவாயிருக்கும். அதாவது ஒரு சிங்கிள் ஷீட் இப்போ பேப்பர் இருக்குன்னா அதை நம்ம ரோல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரிதான் கிராஃபின் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஷீட்ல இருக்கிறத அதை ரோல் பண்றதுனால உருவாக்கப்பட்டதுதான் என்னது, சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப். இதுல வந்துட்டு பார்த்தோம்னா இதோட டயாமீட்டர் லெவல் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தோம்னா 0.8 to 2 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் இது வந்துட்டு ரோலிங் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கிராஃபின் ஷீட். இது ஒரே ஒரு கிராஃபின் ஷீட்டை ரோல் அப் பண்றதுனால உருவானது சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப். மல்டி வால்டு ஸோ அதுலயே இருக்கு, அப்போ அந்த நேம்லயே இருக்கு. ஸோ அப்போ இங்க என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிராஃபின் அந்த ஷீட்னால என்ன பண்ணுது, ரோல் அப் பண்ணதுனால ஒரு பெரிய சைஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது சிங்கிள் இது வால்டு கார்பன் நானோ டியூப்ஸை பொறுத்தளவுல உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கும், ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன்னா நிறைய லேயர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் ரோல் பண்ணதுனால. ஓகேவா? இதோட டயாமீட்டர் லெவல் எவ்வளவு இருக்கும் பார்த்தோம்னா 5 to 20 நானோமீட்டர் இருக்கும். ஓகேவா? அந்த சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப் இதோட லென்த் வந்துட்டு எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்கன்னா, காமனாவே கார்பன் நானோ டியூப்ஸோட லென்த் வந்துட்டு 0.1 நியூஎம் டு 0.5 வரைக்கும் இருக்கும், 0.5 மீட்டர். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா கார்பன் நானோ டியூப்ஸ் வந்துட்டு அதோட அவுட்டர் லேயர் வந்துட்டு மெட்டலிக் இதாகவும் இருக்கலாம், செமி கண்டக்டர்ஸாகவும் இருக்கலாம். இது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸோட அந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது அந்த லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தது, அந்த கைராலிட்டி, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இதோட என்ன இருக்கும், அதோட மெட்டாலிக் நேச்சர் அண்டு கரண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுமா அந்த மாதிரி நேச்சர்ல, அதாவது செமி கண்டக்டராகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ், அல்லது மெட்டாலிக் நேச்சராகவும் இருக்கலாம், குட் கண்டக்டர்ஸாகவும் இருக்கலாம். இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நானோ டியூப்ஸுக்குள்ள அரேஞ்சா இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட லாட்டிஸ் பாயிண்டை டிபெண்ட் பண்ணுது, அதோட கைராலிட்டியை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் பத்தி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன். அதாவது இது வந்துட்டு ஹெக்ஸகோன் ஷேப்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா ஹெக்ஸகோன் ஷேப்ல இருக்கும். அடுத்து இதோட அப்படியே கனெக்ட் ஆகிருக்க மாதிரியே என்ன இருக்கும், இப்படி மாலிகுல்ஸ் ஹொகிரண்டா அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் என்னது, சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ்ல மாலிகுல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்க அரேஞ்ச்மெண்ட் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு கெமிக்கலி ஃபேவர்டா இருக்கு அதோட டிப்பு பொசிஷன்ல மட்டும். அதாவது அதோட டிப்னா அந்த எட்ஜ்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கு. பிகாஸ் அதுல ரீசன் என்னன்னா அந்த இடத்துல மட்டும் பென்டகோனல் ரிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கான், அதனால அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி உள்ள இருக்கக்கூடிய இதுல கார்பன் டபுள் பாண்ட் கார்பனோடது வந்துட்டு சில இடத்துல நாட் பிளேனார் ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லாமலும் இருக்கு. இதுக்கு வந்துட்டு அரோமேட்டிக் நேச்சர் இருக்கு. அந்த எப்படி சொல்றது, உள்ள வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு இது நம்ம sp2 ஹைபிரிடைஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, இது நாட் பிளேனாரா இருக்கிறதுனால சில இடத்துல மட்டும் உள்ள வந்துட்டு sp3 ஹைபிரிடைசேஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 10%
sp3 ஹைபிரிடைசேஷனும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் லைக் ஃபுல்லரின் மாதிரி இருக்கு அந்த இடத்துல மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ். அதாவது சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ் மாதிரியே தான் அதோட டயாமீட்டர் அதிகமாகுது. நிறைய லேயர்ஸ் ஆஃப் கிராஃபின் ஷீட்ஸ் ரோல் அப் பண்றதுனால உருவானதான் இந்த மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ். இதை மேடப் பண்றதுக்கு கேட்டலிஸ்ட் தேவையே கிடையாது. கேட்டலிஸ்ட் தேவைப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது அந்த CO கிடையில உள்ள அந்த கார்பன் அந்த கார்பன் ஆக்சிஜன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இடையில உள்ள ப்ரொபோர்ஷனேஷன் இது என்ன ஆகுதுன்னா உடையுது, அது கொலாப்ஸ் ஆகுது. அதனால இங்க என்ன தேவையில்லை, கேட்டலிஸ்ட் இல்லாமலே இது ஃபார்ம் ஆகும் மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இடையில உள்ள டிஃபரன்ஸை ஒரு சார்ட் மாதிரி போட்டு நான் காட்டுறேன். ஒரு டேபிள் மாதிரி போட்டு இதுல ரெண்டு இடையில உள்ள டிஃபரன்ஸை பார்த்துடலாம். சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப், மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல பார்த்தோம்னா சிங்கிள் லேயர் ஆஃப் கிராஃபின். இது சிங்கிள் லேயர்னால தானே மேடப் ஆனது. ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் கிராஃபின். அப்ப மல்டி வால்டு கிராஃபின் என்னது, அதாவது கார்பன் நானோ டியூப் என்னது, மல்டி லேயர் ஆஃப் கிராஃபின். அதுதான் மல்டி வால்டு கார்பன் நானோ டியூப்ங்கிறது. அது மாதிரி இதுக்கு சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்க்கு கேட்டலிஸ்ட் தேவை. கேட்டலிஸ்ட் ரெக்யர்டு, இங்க கேட்டலிஸ்ட் நாட் ரெக்யர்டு. கேட்டலிஸ்ட் தேவையில்லை, ஏன்னா அதோட ப்ரொபோர்ஷனேஷனை கொலாப்ஸ் பண்ணுங்கிறதுனால. கேட்டலிஸ்ட் நாட் ரெக்யர்டு. அது மாதிரி இங்க பல்கா சிந்தசிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கன்னா டிஃபிகல்ட் தான். ஏன்னா ஒரு சிங்கிள் லேயராகவே வச்சுட்டு பல்கா நம்ம அதை க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியுமா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ல அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஒரே லேயராகவே கொண்டு போக முடியுமா ஒரு லென்த்தியா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பல்க் சிந்தசிஸ்ங்கிறது இங்க டிஃபிகல்ட். பட் அது மல்டி லேயரா அங்க இருக்கிறதுனால அதை என்ன பண்ண முடியும், பல்கா நம்மளால சிந்தசிஸ் பண்ண முடியும். பல்கா சிந்தசிஸ் பண்றது இங்க ஈஸி. இங்க பண்றது டிஃபிகல்ட், அங்க பண்றது ஈஸியா பண்ணிடலாம். ஓகேவா. அது மாதிரி இங்க பியூரிட்டி பார்த்தோம்னா புவரா தான் இருக்கும். இங்க பார்த்தோம்னா பியூரிட்டி நல்லா ஹையா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா a chance of defect is என்னது மோரா இருக்கும். அதாவது டிஃபெக்ட் அதுல ஏதாவது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். நம்ம இதுக்குள்ள ஏதாவது டிஃபெக்ட உருவாக்கணுமா அப்படின்னு அதாவது என்ன சொல்றது, அது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிங்கிள் லேயராவே இருக்கிறதுனால இங்க மல்டி லேயரா இருக்கிறதுனால இதுக்குள்ள போய் நம்ம டிஃபெக்ட உருவாக்கணுங்கிறது என்னது, அதாவது டிஃபெக்ட் உருவாகுறது அப்படிங்கிறது லெஸ் தான், அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். சான்ஸ் ஆஃப் டிஃபெக்ட் இஸ் லெஸ். ஓகேவா. அது மாதிரி பார்த்தோம்னா இது லெஸ் அக்யூமுலேஷன். நிறைய பேர் குழுமி இருக்க மாட்டாங்க, அப்படிதானே, ஒரு கூட்டமா இருக்க மாட்டாங்க, ஏன்னா சிங்கிள் லேயர் தானே. ஸோ லெஸ் அக்குமுலேஷன். இங்க மோர் அக்குமுலேஷன். நிறைய மாலிகுல்ஸ் என்ன இருக்கும் இங்க கூட்டமா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இதை கேரக்டரைஸ்ட் அண்ட் எவாலுவேட் பண்றது ஈஸி. சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸை பொறுத்தளவு அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நம்மளால கேரக்டரைஸ் பண்ண முடியும், எவாலுவேஷனும் ஈஸியா பண்ண முடியும். ஆனா என்னது, இது மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், அதனால ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது மாதிரி இத ஈஸிலி ட்விஸ்டட், நம்மளால இதை ஈஸியா சிங்கிள் வால்டு கார்பன் நானோ டியூப்ஸை ட்விஸ்ட் பண்ண முடியும். அண்டு மோர் பிளையபிள், நெகிழ்வு தன்மை அதிகமாகவும் இருக்கும்.
ஆனா இங்க என்னது இட் cannot be ஈஸிலி ட்விஸ்டட். ஏன்னா மல்டி லேயர் தான் இருக்குல்ல, அதனால என்ன பண்ண முடியாது, ஈஸியா நம்மளால ட்விஸ்ட் பண்ண முடியாது. அதாவது சுத்தவோ அது நெளிக்கவோ என்ன பண்ண முடியாது மல்டி வால்டு கார்பன் நானோ டிப்ஸ். ஓகேவா? இதுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்லயே உங்களுக்கு இதை பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்.